அந்த கருத்தை நான் விட்டுறேன். இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நான். ஆண்கள் அதிக முன்னேற்றமா இல்ல பெண்கள் அதிக முன்னேற்றமா அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்ததுனால சொல்றோம் இல்லைங்களா? இங்க வளர்ந்த பெண்களாக இருக்கட்டும், இல்ல அவங்கள மாதிரி மாணவியா இங்க வந்து படிச்சுட்டு கிராட் ஸ்கூல்ல நானும் மாணவனா வந்தவன் இங்க படிச்சுட்டு வர்ற பெண்கள் வந்துட்டு இங்க இருக்கிற ஆண்மகளை திருமணம் பண்ணுவாங்களா இல்ல இந்தியாவில இருக்க ஆண்மகளை திருமணம் பண்ணுவாங்களான்னு கேளுங்க. ஏன்னா உங்களுடைய பாரதி ஏன்னா இங்க வந்திருக்கிற இங்க குடிபெயர்ந்து இருக்கிற ஆண்கள் வந்து அதிகமா முன்னேறி இருக்கிறதுனாலதான் அவங்க இங்க இருக்கிறவங்க சூஸ் பண்றாங்க. அவங்க முடிவு பண்ற, நீங்களே சூஸ் பண்ணீங்க. நீங்கள் இங்க வந்து படிக்கிற உங்களுடைய சக மாணவனையோ அல்லது தெரிஞ்ச ஒரு பையனையோ திருமணம் செய்வீங்களா இல்ல இங்க ஊர்ல போய் முப்பாத்தப்பட்டியில ஒரு மாப்பிள்ளைய வந்து கட்டுவீங்களா? இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்க பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருப்பாங்க. எப்படி இங்க கொஞ்சம் நம்ம ஊருதான் அப்படின்னு லெவலே இருக்கலாம். இல்லாட்டி அடுத்த ஆளை பார்ப்போம் அது ஒர்க் அவுட் ஆகும், அவங்க அடுத்த வேலைக்கு போயிடும். எண்ணம் சிந்தனை இதுல எல்லாம் எங்களவுக்கு டக்குனு இறங்கி திருநெல்வேலி போயிட்டீங்க. எண்ணம் சிந்தனை இந்த மாதிரி இதுல எல்லாம் எங்க அளவுக்கு யார் முன்னேறி இருக்காங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டுருக்கேன் எதுக்கு இப்படி மணிரத்னம் பண்ண மாதிரி இன்னும் புரியாம ஊர்ல இருக்கிற பையன் வந்து நல்ல அதாவது யார் எப்படி எங்க அளவுக்கு முன்னேறி இருக்காங்களோ ஓபன்னஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து முன்னேறி இருக்காங்க. நீங்க ரெண்டு இடத்தையும் பாத்துக்கீங்க. அமெரிக்காவில் படிக்கிறீர்கள், இந்திய சூழலில் வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மென்டாலிட்டி groomed mindset யாருக்கு இருக்கு? இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிற முன்னேறிய பெண்களோட இருந்ததுனால அமெரிக்கா ஆண்கள் வந்து ஓரளவு முன்னேறி அதனால அவங்க கொஞ்சம் பெட்டர் சான்சஸ் இருக்கு. ஊர்ல மாமா பையன் வீட்டுல பார்த்தது, சின்ன வயசுல முடிவு பண்ணது அதெல்லாம் எதுவும் இல்லையா? அப்ப கன்ஃபார்ம் ஆகிடும். லாஸ்ட் ஒன் பாயிண்ட், ஆணித்தரமான சொன்னது அல்லாத புதிய விஷயம். இந்த ஒரு காரணம் போதும் ஆண் தான் முன்னேறி இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நாங்கெல்லாம் வந்து லேட் 2000 லேட் 90s இல்ல ஏர்லி 2000 நிறைய பேர் அப்போ வந்தது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் டிபெண்டன்ட் விசாவில் தான் வந்தாங்க. பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் எல்லாருக்குமே கிரீன் கார்டு வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்கள எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து சொல்றது டெஸ்டிங் படி QA படிக்கிறாங்க, பண்ற டார்ச்சர் இருக்கு. அதெல்லாம் பார்த்து எனக்கே வேதனையா இருக்கு. இவங்க இந்த நிலைமையில நாங்க முன்னேறிட்டோம்ங்கிறாங்களே, எதை வச்சு முன்னேறாங்க எனக்கு தெரியலங்க. இல்ல ரொம்ப வேதனையா இருக்கு. அதே மாதிரி என்னோட மனவாடு ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் இருக்கிறாங்களே, ஐயோ அவங்க ஒரே நிமிஷம் மட்டும் சொல்றேன். சிட்டி பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கடி பார்ப்பீங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து வயதான தாய் தந்தைகள் இருந்தா இந்தியாவில் வீடு வாங்கணுமா, அல்லது வந்து உங்களுடைய தங்கைக்கு திருமணமா, அல்லது வந்து உங்களுடைய தம்பியை படிக்க வைக்கணுமா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பொதுவா நம்முடைய முன்னேற்றத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்திருக்க பெரும்பாலான ஆண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை, இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை மட்டும் முன்னேற்றம் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்களுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய தம்பியையும் படிக்க வைத்து தங்கையும் நல்ல கணவனை பார்த்து கிட்டத்தட்ட விலை பேசினே சொல்லலாம். நீங்க அதுக்கும் உதவி செய்து, இது தவிர தான் படித்த கல்லூரிகளுக்கு சென்று அங்கேயும் நான் எப்படி படித்து இங்க முன்னேறி வந்தேன் என்பதை சொல்லி அங்கேயும் பண்ணி பல விதங்களில் முன்னேற்றத்தை செய்வது இந்த ஆண்கள் தான். பெண்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வேலை செய்து அவங்களால வந்து இன்னும் அந்த சுதந்திரம் உண்மையாகவே இல்லதான். எதையாவது வாங்கினா கூட அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தால் கூட கணவனிடம் இன்னொரு தடவை கேட்கணும். அது பயமாவும் இருக்கலாம், பயபக்தியாவும் இருக்கலாம், எதுவாக வேணுமானு இருக்கலாம். ஆனாலும் கணவன்கிட்ட கேட்டுதான் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியுது. ஆனா பலருக்கும் முன்னேற்றம் செய்யறது வந்து பெண்கள் தான் முன்னேற்றம் அடைந்தார்கள். இது வலியுறுத்தி பெண்கள் தான் சுதந்திரம், அதாவது பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க. வலுவான ஒரு காரணம் இங்க இருக்க முக்காவாசி ஆண்கள் கேட்டீங்கன்னா எல்லாரும் இந்தியா போகணும்பாங்க. ஆனா எந்த மனைவி வர மாட்டாங்க பொதுவா. அது ஒரு முக்கிய காரணம் என்னன்னா வந்து அங்க மனைவி இந்தியா போனாங்கன்னா அவங்களுக்கு பல தொந்தரவு, சொந்தக்காரங்க, அது இண்டிபெண்டன்ஸ். இங்க வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கனால அவங்க இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த எல்லா ஆண்களும் இந்தியா ஆண்கள்லாம் வந்தபடியே இருக்காங்க, மாறவே இல்லை நிறைய பேர். அதனால அவங்க இங்க திரும்பி போனா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுங்க. ஆண்
பெண் இருவருக்கு சமத்துவம் கொடுக்குறது இந்த ஊர்ல தான். தன் கையே தனக்கு உதவின்னு காலையில இருந்து எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போய் நமக்கு வந்து வேணுங்கிற ஜாமான், கடை ஜாமான், கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களை பார்த்து தன்னாலே தானே முன்னேறிக்க முடியும்னு சொல்லி பெண்கள் தான் எல்லாத்துலயும் முன்னேறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அவங்களுக்கு அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. முன்னே மணிக்கு வைக்காக சொல்றீங்க. இந்தியாவில இருந்திருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமியார், மாமனார், உறவினருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க சப்போர்ட். இங்க ஒருத்தர் கிடையாது. அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் ஒருத்தர் கிடையாது. எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் புது ரிலேஷன்ஷிப்ஸ். இங்க வந்ததுக்கு அப்புறம் புது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆறாங்க. எல்லாரும் புதுசு. வந்த புதுசுல அவளுக்கு ஒருத்தரும் கிடையாது உதவி. அந்த நிலையில இருந்து அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவளுக்கு முன்னேற்றம் தான். அவ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஐடில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் வேலை செய்யலனாலும் ஒரு சிறந்த அம்மாவா,